ஆற்றலும் அறிவும் வலிமையும் வல்லமையும் வேகமும் திறனும் நிறைந்த இந்த சபை. எண்ணி பார்க்கின்றேன். சத்தியவேந்தர் இங்கு அழகாக தொடக்கத்தில் பேசும்போது சொன்னார், என்ன அழகாக தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி இசை புயலாக தன் கருத்தை எண்ணக்கூடித்தார். இங்கு அழகாக அமர்ந்திருக்கும் எனது கிழந்தகை நண்பர், அவரோடு அதிகம் நான் பேசியதில்லை, வழக்கறிஞர் ரவீந்திரன். அழகு அழகு அழகு. எண்ணி பார்க்கும் போது அவர் கருத்தை, திருமந்திரத்தை, திருமூலரின் கருத்தை எடுத்து எண்ணும் போது புராண செய்திகளை விடுத்து வைத்து, படைப்புகளின் மற்ற காட்சிகளை விடுத்து வைத்து, படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றிற்கும் ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தும் வாழ்வியல் சிந்தனையை வித்திட்டு சென்றாரே, அது வாழ்வியல் இல்லையா? எண்ணி பார்க்கின்றேன். அதோடு தொடர்ந்து வரவேற்புரையாற்றிய அந்த அருமை சகோதரி குரலால் அன்பொழுக பேசு, எவ்வளவு ஒரு பணிவு, எவ்வளவு ஒரு மரியாதை, எவ்வளவு ஒரு திறன். அந்த பெரியார் ஜெகனை எண்ணி பார்க்கின்றேன். வரவேற்புரையின் போது தன் கருத்தை இங்கு எடுத்து வைக்கும் போது தன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை, உணர்வினை அப்படியே பிழம்பாக அவிநாசி சாலையில் வந்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம், இப்படியும் மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று அடிக்கோடிட்டார். அதை நான் திருப்பி சொல்லவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட உலகில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களே போல்வர் கேவர், அவர் என்ன ஒப்பார், யாம் கண்டதில்லை என்று சொல்லுகின்றான் வள்ளுவ பேராசர். இது மட்டுமா சொல்லினார்? இரு வேறு உலகம் என்று சொன்ன அவர்தான் சொல்லுகின்றார், வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு, கனவில் கூட துன்பம் தரும், கனவிலும் என்னாலும் மன்னோ வினை வேறு சொல் வேறுபட்டார் தொடர்பு. சொல்லும் செயலும் வேறுபட்டார் அவன் மனுஷனாவன், மனிதனாவன், வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன். ஆனால் அவர்களோடு தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த பொண்ணு நான் போட சொன்னது 310 ரூபாய்க்கு தொகைக்கு அந்த எரிபொருளை ஊற்றிக்கொண்டு தன்னுடைய வாகனத்தில் அடுத்தவன் பொருளை ஏற்றிக்கொண்டு அவனுக்கு தரமாட்டேன் என்று சொல்லி ஏகவசனத்தில் அவர் மனத்தை காயப்படுத்திய பண்பு ஒரு பண்பா? அறம் போலும் கூர்மையரனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் என்றுதானே வள்ளுவ பேராசான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு பாடம் சொல்லி சென்றார். பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அருமை கிழந்தகை பெருந்தகை அந்த சுப்பிரமணியம் ஐயா மருத்துவர் இங்கே தன்னுரையில் பேசும்போது ஒவ்வொரு சம்பவத்தையும் நினை பார்க்கின்றேன். காரணம், எனக்கு கொடுத்த தலைப்பே இன்று குரலும் வாழ்வியலும். என்ன ஒரு பொருத்தம் பாருங்க. எல்லா வாழ்க்கையிலாங்க வாழும் காலகட்டத்தில் நாம் சந்திக்கும் அனைத்து சம்பவங்களும், அனைத்து செய்திகளும், அனைத்து நெறிகளும், அனைத்து கல்வியும் ஒவ்வொன்றுமே நம்மை செதுக்குகின்றது, நம்மை வடிவமைக்கின்றது, நம்மை செப்பம் செய்கின்றது, நம்மை அடையாளப்படுத்துகிறது. அதுதானே வாழ்க்கை. கம்பனில் தோய்ந்தவர், கம்பனில் விண்டவர் என்று இஸ்மாயில் நீதியாசர் அவர்களை சொல்வார்கள். ராபி சேதுபிள்ளை ஐயா அவர்களை கம்பனில் விண்டவர் என்று சொல்வார்கள். சொல்லின் செல்வர், சொல்லால் அதிரும், சொல்லால் ஈர்க்கும், சொல்லை வசீகரப்படுத்தும், சொல்லின் மூலம் மற்றவர்கள் இதயத்தில் சிம்மாசனம் விட்டு உட்காரும் வல்லமை சொல்லுக்கு உண்டு என்பதை ஆழங்கால் பட்டு கம்பனால் ஈர்க்கப்பட்ட பெருந்தகை நமது மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா. தமிழனுக்கு தீக்காக கதி என்று அப்போதே கட்சியில் பேசுவார்கள். திராவிட கட்சி அல்ல, கட்சியை விடுத்து விடுவோம், வாழ்க்கையே கட்சி தானே, வாழ்க்கையே அரசியல் தானே, அரசியல் இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் தீக்கா என்று சொன்னது, தீ என்பது திருக்குறளையும், கா என்பது கம்பராமாயணத்தை கம்பனையும், இந்த இரண்டும் போதுமானா உன்னை செப்பனிடும் என்று சொன்னவன் நம் தமிழன். ஆச்சரியமான தகவல். இதை எண்ணி பார்க்கும்போதுதான் இலக்கியத்தின் ஊராக, இலக்கியத்தின் சாராக சங்க இலக்கியங்கள், அது 18 கீழ்கணக்குன்னு சொல்றோம். அதுல கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு கீழ்கணக்கு மேல்கணக்கு இருக்கணும் இல்லையா? 8 தொகை 10 பாட்டு, 8 10 18, அது 16 18 36 ஆயிடுச்சு. 18 மேல்கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள். தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தோடு இணைத்து 37 சங்க இலக்கியங்கள் நமக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் சொல்லிக்கொண்டு போவதற்கு நேரம் இல்லை. அப்பப்போ நீங்க நிறைய படிக்கிறீங்க, கேட்கறீங்க, சொல்லினும் கற்றலின் கேட்டல் இது போன்ற அரங்கங்கள், சபைகள் நமக்கு பல தகவல்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே நாம் படித்த சம்பவங்கள் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நமது மருத்துவர் ஐயா சொல்லி சொல்லும் போது, கம்பன் கல்வி உயர்வு, அவன் கல்வியின் செம்மல் அல்ல, கல்வியின் அரசன் அல்ல, கல்வியின் சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி என்று சொல். கம்பனில் பெரியவன் சொல்லுவான்.
கம்பனை கவி சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்றோம். அந்த கம்பன் பெற்ற பரிசுகள் அவர் நடந்து அவர் கிளம்புகிறார் என்று சொன்னால் அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு முன்னால் யானைப்படை செல்லும். அவர் பெற்ற பரிசு. அவருக்கு பின்னால் ஒட்டகங்கள் செல்லும், குதிரைகள் செல்லும், செல்வங்கள் செல்லும், இடப்பேட்டைகள் செல்லும். அவர் பின்னால் அந்த தேரில் அவருடைய இருக்க அவர் ஆசனத்தில் வருவது ஒரு ராஜ தரிசனம் என்று சொல்வதை போல சக்கரவர்த்தி அந்தஸ்தை பெற்ற அவரை பற்றி அவர் அழகாக எடுத்துரைத்தார். உண்மைதான். ஆகவே அந்த சம்பவத்தோடு ஒட்டிய ஒரு சம்பவத்தை நானும் இந்த சபையில் வாய்ப்பு கிடைத்ததால் சுட்டிக்காட்டி செல்கின்றேன். அந்த இலக்கியத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். கம்பன் இந்த தேரழந்தூரில் அவர் தாயார் சிறுவனாக இருக்கும்போது அழைத்து வருகின்றார். உனக்கு வழி இல்லை. வறுமையின் உச்சத்தை பார்த்தது அந்த குடும்பம். அந்த தாய் தன் மகனை அழைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு வழி கிடைக்காதா, வாழ்வதற்கு நமக்கு ஒரு பாதை கிடைக்காதா என்று தேடிக்கொண்டு எந்த வீட்டுக்கு வரும்போதுதான் அந்த ஊரில் ஒரு பெரிய வள்ளல் பெருந்தகை இருக்கின்றார். அவரை சென்று பாருங்கள் என்று. அவர்தான் சடையப்பர். சடையப்ப வள்ளலின் பணிக்கு சென்றவர் தான் இந்த கம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவர். கம்பன் நமக்கு நண்பர், அத்துணை பேருக்கும் கம்பன் எனது நண்பன் என்று கூட கவிதை பாடியவர்கள் இருக்கின்றார். அந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு என்ன வேலை தெரியுங்களா? அந்த சடையப்ப வள்ளலுடைய மகனை அங்கு அப்பதான் பாடசாலை குடும்பத்துல கூட்டு போவாங்க, திருப்பி கூட்டு வரணும். வண்டி இருக்கும், அந்த வண்டியில ஏற்றி அனுப்பிடுவாங்க. வாகனத்தில் செல்ல வேண்டும். வாகனத்தில் சென்று கூட்ட உடனே அந்த ஆசானுடைய இல்லத்துக்கு போவாங்க. வீட்டுல தான் உட்காந்து படிக்கணும். அவர் சொல்லி தருவாரு. முடிஞ்ச உடனே கிளம்பி என்று சொல்ல போகணும். இவருக்கு என்ன வேலை? கம்பருக்கு வாசல்ல இப்படி வெளிப்பட நின்று வேண்டியது. உள்ள விட மாட்டாங்க. அவர் அப்படியே கையை கட்டி நின்று கொள்வார். அவர் பாடம் நடத்துவார். வசதியான பையன் அல்லவா? லாடு விட்டு லபக்குதாசன் சொல்றாங்க. லாடு விட்டு கொலாப்பு இல்லையா? அவருக்கு படிப்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதுல